போடுற அந்த ஐஃபோனை பாருங்க, நம்ம iPhone 14 Pro Max இன்னைக்கு காலையில் தாங்க டெலிவரி ஆச்சு. பார்ப்போம் நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் iPhone 14, அதுவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் யூஎஸில் வந்துட்டு இது ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க, நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் இந்த ஃபோனை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள ஓப்பன் பண்ணி. ஓகே, இதுதான் அன்பாக்ஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். சூப்பருங்க. ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம அந்த ஒயிட் ஸ்க்ரீனை தான் வெளியே எடுக்கணும். இப்போ இது கூடயே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சம் உள்ள இதெல்லாம் இருக்குது. வில் ட்ரை ஓப்பன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டர்ன் ஆன் பண்ணி ஓகேங்க. இந்த ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குனாக்கா, இந்த நேட்டிவ் ஐலாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம eSIM தான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். eSIM போட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இதில் எல்லா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் போனீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் ஐஃபோன் ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணணும். ஆப்பிள் ஐடிக்கு அப்புறம் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஆப்பை யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். பட் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு நம்மளால் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி மற்ற எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி. ஓகேங்க, இந்த iPhone 14 Pro Maxல ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் என்ன இருக்குனாக்கா, இந்த டைனமிக் ஐலாண்ட் சொல்லிட்டு இந்த டாப் ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐலாண்ட் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாக் பட்டன் ஹிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு டைமர் செட் பண்ணியிருக்கீங்க, அப்படி மினிமைஸ் பண்ணிட்டீங்க. பட் யூ வாண்ட் டு கோ அண்ட் ஒர்க் ஆன் சம்திங் எல்ஸ், நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த நேட்டிவ் டைனமிக் ஐலாண்டுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் அதை ஹிட் பண்ணிங்கன்னா திரும்ப அங்கே வந்துடும். நம்ம எப்படி மினிமைஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இங்கேருந்தே அந்த டைனமிக் ஐலாண்ட்லேருந்தே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர். இதை தாண்டி இதுக்கு ரியர் கேமரா ஒரு 3 இருக்குது. இதில் மெயின் கேமரா ஒன்று தான், பட் இன்னும் 2 இருக்கிறது அடிஷ்னல் கேமராஸ். இந்த ரியர் கேமரா கூட ஒரு ஃப்ரண்ட் கேமரா. இது ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஃபோன்லேயும் வர ஃபீச்சர்ஸ் தான். ப்ளஸ் இங்கே சைடில் ஒரு சைலண்ட் மோட் போகிற பட்டன் ஒன்று இருக்குது, அப் அண்ட் டவுன். இங்கே நீங்கள் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைலண்ட். ப்ளஸ் இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் நார்மலாக இந்த ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த iPhone 14 Pro Maxல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன மற்றபடி ரியல் டைம் ஃபோட்டோஸ் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ மற்ற விஷயம்லாம் இருக்குது ஆஸ் யூஷுவல். மற்ற ஃபீச்சர்ஸ்லேருந்து இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா இந்த டைனமிக் ஐலாண்டு தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. பார்க்கலாம், நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்க, இந்த iPhone 14 Pro Max கூட நம்ம ஒரு சார்ஜிங் கேஸ் வாங்கியிருந்தோம். இந்த சார்ஜிங் கேஸ் எப்படின்னாக்கா, இது ஒரு மேக்னெட்டிக் கேஸு. இந்த மேக்னெட்டிக் கேஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பின்னாடி ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் எப்படி இருக்குனாக்கா, நீங்கள் இந்த ஃபோனை இந்த கேஸை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ நீட் டு பிளேஸ் இன் தட் சார்ஜிங் பாயிண்ட். நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட் மேலே கரெக்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு இது சார்ஜ் ஆகும். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லைட்னிங் கேபிள் ஆப்பிள் ஃபோனுக்கு வர மாதிரி இந்த கேபிளே யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பவர் அடாப்டரில் இட் வில் பி அ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒன். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் டு கோ வித் த சார்ஜிங் கேபிள் இன்ஸ்ட் ஆஃப் யூஸிங் த மேக்னெட்டிக் கேஸ். இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தாங்க. நீங்கள் கேபிள் எடுத்துகிட்டு போல, இல்லை உங்கள்கிட்ட மேக்னெட்டிக் கேஸ் மட்டும் தான் இருக்குது, அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குனாக்கா யூ கேன் யூஸ் தட். பட் சஜஸ்டபிள் ஆப்ஷன் என்னன்னாக்கா இந்த லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜாக்கில். அவ்வளோதாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா
இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸோட உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்.